நம்மளே நிறைய சகோதரர்கள் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும், நாளை நான் ஆரம்பித்து விடுகிறேன், இன்று நான் ஆரம்பித்து விடுகிறேன் என்று நிறைய நாட்கள் அந்த தொழுகையை நாம் தொடங்குவதற்கு தயங்கிக் கொண்டே இருக்கிறோம். காரணம் என்னவென்று நண்பர்களிடத்திலே சகோதரத்திலே நாம் கேட்ட பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி, நான் இன்றைக்கு சரியாக சுத்தமாக குளிக்கவில்லை, நான் இன்றைக்கு சரியான ரீதியிலே நான் வேர்வையோடு என்னுடைய வேலை பழுவில் இருந்து கொண்டிருக்கிறேன், ஆகையால் நாளையிலிருந்து நான் தொழுகையை தொடங்கி விடுகிறேன் என்று நிறைய சகோதரர்கள் நம்மிடத்திலே சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். எந்த காரியத்தை, எந்த நன்மையான காரியத்தை நாம் செய்ய நாடினாலும் அதை உடனேயே நாம் நிறைவேற்ற வேண்டும் சகோதரர்கள். அதை நாம் தவற விடுவோமேயானால் நம்மை முழுமையாக மௌத்து என்ற ஒரு விஷயம் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. நான் வேலையாக இருந்தேன், சரியாக சுத்தமாக குளிக்கவில்லை, சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யவில்லை என்று எத்தனையோ சகோதரர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் தொழுகையை விடவே கூடாது சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. தொழுகையை கொண்டுதான் நமக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக இருக்கும். இந்த தொழுகையை நாம் விட்டுவிடவே கூடாது. நாம் செய்யக்கூடிய நல்ல அமலை உடனேயே நாம் செய்வதற்கு முற்படுவோம். வல்ல ரப்பல் ஆலமீன் நம்மை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.